ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி அன்பர்களே, நண்பர்களே, அருளாளர்களே, ஞானிகளே, தவசிகளே, யோகிகளே, மகான்களே, உலக மக்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த தலைப்பு கொஞ்சம் இதனுடைய உபதேசத்தின் தன்மைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் வாய்ப்புள்ளவர்கள் மெதுவாக கண்களை மூடி உயிரோடு ஒன்றி சாமி உபதேசத்தை கேளுங்கள். உள்ள போலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் பித்தரை போன்று அனைவருக்கும் முன் தோற்றமளித்து இருந்த காலத்தில் எம்மை கண்டு தம்மிடம் உள்ள அற்புதங்களை எமக்கு காண்பித்து எம்மை ஆட்கொண்டார். ஒரு சமயம் கல்கத்தா காளியினை பற்றி உண்மைகளை சொன்னார். கல்கத்தா காளி கோயில் அமாவாசை அன்று சில பூஜைகளை செய்கின்றார்கள். அப்போது மனிதர்கள் பக்தர்கள் என்ற நிலையில் வரப்படும் பொழுது அவர்களை மதிமயக்கச் செய்து தனித்து பிரித்து அவர்களை பலி கொடுத்து சக்கரங்களில் செப்புத்தகடு இரத்தத்தை தடவுவார்கள். பின் பூஜை முடிந்ததும் பலி கொடுக்கப்பட்ட சரீரத்தை கங்கையில் தள்ளிவிடுவார்கள். கங்கை ஆற்றில் உடல் போகின்றது என்று யாரும் கேட்க முடியாது. கல்கத்தா காளி என்ற துர்தேவதையின் உணர்வுகளை மந்திரங்களை சொல்லி இந்த உணர்வின் தன்மையை அழித்து அதிலிருந்து உணர்வுகள் பெற்ற நிலைகள், ஆகவே அரசர்கள் செய்த நிலைகள், அது பற்றிய உண்மைகளை உணர்த்தி வந்த குருநாதர் எம்மை கொடைக்கானலில் காட்டுப்பகுதியில் அழைத்துச் சென்றார். அங்கேயும் கல்கத்தா காளி கோயில் நடக்கும் சம்பவங்களை சொன்னதோடு மட்டுமில்லாமல் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிகளை காட்சிகளாகவும் காண்பித்தார் குருநாதர். அது சமயம் ஒரு கத்தியை நன்றாக தீட்டிக்கொண்டு கல்கத்தா காளி கோயிலில் எதற்காக பலி கொடுக்கின்றார்களோ அதே போன்று நானும் உன்னை பலி கொடுத்து சக்தி பெறப் போகிறேன், அதற்காகத்தான் நான் உன்னை மயக்கிக் கொண்டுள்ளேன் என்றார். தீட்டிய கத்தியில் தீட்டிய கத்தியை
கையில் வைத்துக்கொண்டு எமது கழுத்துச் சங்கை பிடித்து, இந்த கத்தியால் இப்படி குத்தி உன் இரத்தம் அனைத்தையும் வடித்து இங்கே இருந்து காளி கோயிலுக்கு அனுப்பிவிட்டு உன் உயிரை நான் எடுத்து மந்திரவாதியாகப் போகிறேன் என்று கூறினார். எப்படி இருக்கும் எமக்கு? சாரி. நான் சொன்னபடி கேள் என்று எம்மை மிரட்டியவாறு சொன்னார். அப்போது யாம் சொன்னோம், யாம் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் உங்களை பற்றிய அனைத்து உண்மையையும் எமக்கு தெரிந்துவிட்டது. நீங்கள் எதை செய்தாலும் சரி. எமது மனைவியை குணப்படுத்தினீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினோம். குருநாதர் உடனே சிரிக்க ஆரம்பித்தார். சிரித்ததோடு மட்டுமல்லாமல் கையில் 1000 ரூபாய் கொடுத்து எங்கேயும் நிற்காமல் ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கல்கத்தாவிற்கு டிக்கெட் வாங்கு என்றார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று எழுதி கொடுத்து டிக்கெட் வாங்கினோம். அங்கிருந்து கல்கத்தா செல்வதற்கு நேரடி ரயில் வசதி இல்லாததால் மாற்று ஏற்பாட்டுடன் எழுதி கொடுத்தார்கள். யாம் டிக்கெட் வாங்கி கொண்டு திரும்பும் வரையிலும் குருநாதர் அங்கேயே இருந்தார். யாம் ரயில் டிக்கெட்டை குருநாதரின் கையில் கொடுத்தோம். டிக்கெட்டை தம் கையில் வாங்கி கொண்ட குருநாதர் எம்மை கட்டி அணைத்தார். அடுத்த நிமிடம் குருதேவரும் யாமும் கல்கத்தாவில் இருந்தோம். குருதேவர் சூட்சும நிலையில் எம்மை கல்கத்தா அழைத்துச் சென்றார். கல்கத்தா அழைத்துச் சென்ற குருநாதர் அங்கே தாம் ஓட்டல் கடை வைத்து நடத்தின இடத்தை எல்லாம் காண்பித்தார். கல்கத்தாவில் காளி கோயிலில் என்னென்ன நடக்கின்றது என்பதையெல்லாம் காண்பித்தார். காளி ஆலயம் மூடியிருந்தது. அந்த நேரத்தில் சூட்சும நிலையில் உள்ளுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கும் சில விஷயங்களை காண்பித்தார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை கூறினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிராமணர், படிப்பறிவில்லாதவர், காளி கோயிலில் பூஜைகள் செய்து கொண்டிருந்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை பற்றி நிறைய தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு காளி கோயில் பூஜை செய்து வந்தார். வருடத்தில் ஒரு அமாவாசை நாளன்று காளி கோயிலில் நரபலி கொடுப்பார்கள். அப்படி நரபலி கொடுக்கப்படும் காலத்தில் ஆலய சப்தங்கள் எப்படி இருக்கின்றது, காளித்தாய் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கின்றாளே என்று சொல்லி அவருக்குள் பாசத்தால் தான் ஏங்கி எடுக்கின்றார். அதுபோன்ற காலத்தில் ஆலய நிர்வாகிகள் ஒரு மந்திரவாதியிடம் அதற்கென்ற நிலைகளை பதிவாக்கி பூஜைகளை நடத்துகின்றனர். மந்திரவாதி அந்த நிலைகள் வரப்படும் பொழுது அவருக்கு மயக்க நிலை கொடுத்து அவரின் உணர்வின் தன்மையை அதற்குண்டான முறையில் பலி கொடுக்கின்றனர். அந்த மந்திரவாதி பல ஜோசியங்களை கற்றுக்கொண்டவர், பல அற்புதங்களை கற்றுக்கொண்டவர், பல உணர்வுகளை மந்திரத்தால் அறியும் தன்மை பெற்றவர். இப்படிப்பட்ட இந்த ஆன்மா ஆலயத்தில் இதுபோன்ற தவறுகளை செய்கின்றனரே என்று எண்ணிய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உடலில் புகுந்து கொண்டது. இப்படி புகுந்து கொண்ட பின் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பித்தரை போன்று ஆனது. இதன் தொடர் கொண்டுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மந்திரவாதி தன் உடலில் வாழும் காலத்தில் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதே போன்ற நிலையை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உடலிலிருந்தும் பல அற்புதங்களை நடத்துவதும், கோயில்களில் பூஜை செய்து விடுத்து இறந்த மனிதர்களை புதைக்கும் இடங்களில் சென்று அமர்வதும், அந்த உடல்களிலிருந்து வரக்கூடிய மனங்களை நுகர்வதும், அவர் எப்படி இறந்தார் என்ற நிலைகளிலும் செயல்பட்டு வந்தார். மந்திரவாதிகள் இடுகாட்டிற்கு சென்று மந்திரங்களை சொல்லி இறந்த மனிதர்களுடைய உணர்வுகளை, ஆன்மாக்களை கைவழிப்படுத்துகின்றனர். இதே போன்றுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடுகாட்டில் சென்று அமர்ந்து பக்தி கொண்டு வாழ்ந்து இறந்து விட்ட அவர்களுடைய உடலிலிருந்து உணர்வுகள் எப்படி இருக்கின்றது என்ற நிலையை அறிகின்றார். ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்ட அந்த உணர்வின் வேக துடிப்பான பின் ஆஞ்சநேயரை போன்ற உணர்வுகளை எடுத்துக்கொண்ட பின் அதை போன்று செயலாக்கி காட்டுகின்றார். காளியை போன்று செயலாக்கி காட்டுகின்றார். காளியை போன்ற உணர்வுகளை எடுத்துக்கொண்ட பின் காளியை போன்று உணர்த்தி காட்டுகின்றார்.
இதேபோன்று ராமனை போன்று சார்ந்த உணர்வு கொண்டு அதன் வழியில் சென்று ஆன்மாக்கள் உள் சென்ற பின் இந்த உடலில் வந்தபின் இதனின் உணர்வுகள் என்ன செய்கிறதென்றால் பல உண்மைகளை உணர்த்தும் தன்மை வருகின்றது. ஆகவே பல உண்மைகளை உணரப்பட போகும்போது பஜனை பாடல்களும் பல அற்புத நிகழ்ச்சிகளையும் பரமஹம்சர் ஒரு பித்தரை போன்று இருந்தாலும் எப்படி பல நிகழ்ச்சிகளை செயல்படுத்துகின்றார் என்ற நிலையைத்தான் குருநாதர் பரமஹம்சர் இருந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று அந்த ஆன்மாவின் உணர்வுகள் எப்படி பரவியிருக்கின்றது, அவருடைய உடலில் என்னென்னவெல்லாம் செய்தது என்று உணர்த்தினார். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலத்தில்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாழ்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரை காண்பதற்காக கங்கோத்திரி, நேபாளம் போன்ற இடங்களிலிருந்தும் மற்ற ஒவ்வொரு ஊரிலிருந்தும் பீடாதிபதிகளும் வந்தனர். ஏனென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உணர்வுகள் வரப்படும் பொழுது காவியத்தை சொல்லி இதனின் உணர்வை அறிவதற்காக வந்தனர். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் பெரும் மந்திரவாதிகளும் வந்தனர். மந்திர தியானங்களை கற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியும் பரமஹம்சரை பரிசோதிக்க வந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலிருந்து பெரிய மந்திரவாதியின் ஆவி அற்புத நிகழ்ச்சிகளை செய்தது. ராமாயணத்தை பற்றி சொல்கிறது. இதையெல்லாம் எப்படி சொல்கிறார் என்று அறிவதற்காக அவரை தேடி பெரிய தத்துவ ஞானிகள் வந்தனர். ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ஒவ்வொன்றையும் அறிவதற்கு அவருடைய உடலில் இருந்த ஆன்மா சில நிலைகளை செய்தது. அதாவது கங்கை ஆற்றின் வழியில் செல்லும்போது அரிஜேந்திர காட்டு, கேதார் காட்டு என்ற நிலை உண்டு. அதற்கென்று காவலாளி என்ற அரசனும் உண்டு. ஊரிலிருந்து புதைக்க கொண்டு செல்லப்படும் பிரேதங்களை அந்த அரசனிடம் ஒப்படைத்து அவருக்கு வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி பின்தான் எரிப்பார்கள். இப்படி எரிக்கப்படும் காலங்களில்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் படகில் சென்றார். இப்படி படகில் சென்று கொண்டிருந்த பொழுது சுடுகாட்டில் பிணங்கள் வெந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆழ்நிலை தியானத்திற்கு சென்றார். இப்படி அமர்ந்த பின் அவருடன் படகில் சென்றவர்கள் ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்து விட்டாரே, எங்கே சென்றார், ஏது சென்றார் என்ற நிலை தெரியாமல் இருந்தனர். சில மணி நேரம் கழித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி நிலையிலிருந்து விடுபட்டதும் அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, என்ன சாமி பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அங்கே நான் சிவனையும் சக்தியையும் பார்த்தேன், என்ன ஆனந்தமாக இருந்தது என்று அவர் சொன்னார். அவர் பார்த்தது இது உடல் சிவம். உடல் வெந்தபின் உடலுக்குள் சேர்த்து கொண்ட உணர்வு அலைகள் எப்படி வெளிப்படுகின்றது, சக்தியாக நுகர்ந்த உணர்வு சிவமாக எப்படி ஆனது, ஆனால் இப்பொழுது சிவமான நிலைகள் கரைந்து அது சக்தியாக எப்படி வெளிப்படுகின்றது என்பதனைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறினார். ஆனால் ராமகிருஷ்ண விஜயத்தில் இதற்கு மாறாக சிவனையும் சக்தியையும் தான் பார்த்தார் என்று எழுத்து வழியில் கொண்டு வருகின்றனர் என்று குருநாதர் தெளிவாக இதை காண்பித்தார். நமது மெய்ஞானியாக குருநாதர் இயற்கையின் இயக்கத்தின் உண்மையின் உணர்வினை எமக்குள் பாய்ச்சி பரமஹம்சரை பற்றி உண்மைகளை உணர்ந்து கொள்ளும்படி செய்தார். அப்பொழுதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்த உணர்வும் அவருடைய உடலில் நுகர்ந்த உணர்வும் அங்கே கேள்வி பதில் என்ற நிலைகளில் வெளிப்பட்ட உணர்வுகளும் சூரியனால் கவரப்பட்டு இப்பூமியில் பரவியுள்ள நிலைகளை உற்றுப்பார். உணர்வின் அறிவு உனக்கு தெரியும், அவரின் உடலும் தெரியும், அவருடைய சம்பாசனைகளும் தெரியும். இதை போன்று நீ தெரிந்து கொண்டு இதன் வழியில் நீ அதிகமாக நாட்டம் செலுத்தினார் அவர்களின் உடலில் உள்ள சில தீமையின் உணர்வுகள் உனது இரத்தத்தில் கலந்துவிடும். இதன் நிலை உன்னில் அதிகமாக பார்க்கப்படும்போது நீ பித்தராக வேண்டிய நிலை வரும். இப்படி வரும் தீமைகளை தடுப்பது எங்கனம் என்று அங்கு பல உபாயங்களை காண்பித்தார் குருநாதர். கல்கத்தாவில் பக்தி மார்க்கத்தில் அகோரிகள் என்பவர்கள் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் என்று மனித உடலையே உணவாக உட்கொண்டு தீய சக்தியின் மந்திரங்களை கூறி பிறரை மயக்கச் செய்வதும்
இதுதான் ஆண்டவன் என்றும் இதுதான் சொர்க்கம் என்றும் அவர்கள் இச்சையின் உணர்வுகளை பெருக்குகின்றனர். இதேபோன்ற அகோரிகள் ஆண்டவனை அடைகின்றேன் என்று கூறி தீய உணர்வின் தன்மை கொண்டு பிணங்களை தின்று அரக்க உணர்வு கொண்டு செயல்படும் சக்தியாக வருகின்றனர். இப்படி அகோரிகள் போன்ற மந்திர ஜாலங்கள் செய்யக்கூடிய ஒருவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை காண்பதற்கு வந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரிடத்தில் ஞானிகள் உணர்வுகள் சிலவும் பாசம் கொண்ட உணர்வுகளும் மந்திர ஜாலங்களை கற்றுக்கொண்ட ஆன்மாவும் இவருக்குள் வரப்படும்போது தர்மத்தின் எல்லை கொண்டு சில உண்மையின் உணர்வுகளை அறிந்து கொண்டார். அதனின் ஞானம் அவரிடத்தில் வந்து அவர் நுகர்ந்த உணர்வின் தன்மை உயிரினில் பட்டு அங்கே எதிர்நிலைகள் வரப்படும் பொழுது நுகர்ந்த உணர்வுகள் கலக்கப்பட்டு அவரிடத்தில் ஞானத்தின் வலிமையாகின்றது. பாவத்தை போக்கும் நிலைகளும் பாவத்தை அகற்றும் உணர்வுகள் அதுவாக ஆகும்போது அவர் கண்டுணர்ந்த உணர்வுகள் அங்கே விளையச் செய்து உணர்வின் பதிவாகி அதன் நினைவாகி அவருக்குள் சென்று அவரிடத்தில் சிந்திக்கும் தன்மைகள் எப்படி வந்தது என்ற நிலைகளை தெளிவாக காண்பித்தார் குருநாதர். ஏனென்றால் உடலில் பெற்ற உணர்வுகள் மண்ணில் பதிந்தால் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். சூரியனால் கவரப்பட்டு பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர மறைந்தபாடில்லை. குப்பைக்குள் மாணிக்கம் மறைந்திருப்பதை போன்று அசுர உணர்வுகளுக்கு மத்தியில் இன்றும் அருள் ஞானிகளின் உணர்வுகள் மறைந்துதான் உள்ளது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாலை இரவு வேளைகளில் தம் உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி நடந்து வருவார். அது சமயம் அவரை பின்தொடர்ந்து வரும் சீடர்கள் ராமாயணம் போன்ற காவியங்களிலிருந்து கேட்கும் கேள்விகளுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரியான விடைகளை கொடுத்து வருவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் படித்து மகானாக வரவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இரக்கம் ஈகை என்ற நிலையில் இருந்தபொழுது மந்திர தந்திர வித்தைகளை கற்ற மந்திரவாதியினை காளிக்கு பலியிடப்படும் பொழுது வெளிவந்த ஆன்மா இவருடைய உடலுக்குள் புகுந்து பின் இவரிடத்தில் சில உண்மைகளை அறியும் தன்மை வந்தது. இதன் தொடர் கொண்டு பரமஹம்சரிடமிருந்து அற்புதமான சொற்கள் வெளிவந்தன. அதாவது தெய்வீக பண்புகளை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் ராவணனை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் பல வினாக்களுக்கு தெளிவான பதில்களை கூறினார். காவியங்களில் மனிதரின் உணர்வின் தன்மை கொண்டுதான் வந்ததை தவிர இதை போன்ற ரூபங்கள் இல்லை என்று வாதாடினார். ஆனால் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் பண்பு அன்றுமில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேசித்த கருத்தை கேட்டவர்கள் ஏராளமான பேர். ஆனால் அவர் கூறிய உணர்வை மாற்றி நூல்களாக வெளியிட்டதும் அவருடைய உணர்வுகளை கேட்டறிந்த பின் திருவுகளாக மற்றவர்களால் உணர்த்தப்பட்டு உண்மையின் உணர்வுகள் மறைக்கப்பட்டு நூல்களை வெளியிட்டனர். தங்களுக்கேற்றவாறு பக்தி மார்க்கங்களுக்குண்டான ஞானத்தை பயன்படுத்தி மதங்களுக்கு இணக்கமாக கருத்துக்கள் கலக்கப்பட்டு அவருடைய உண்மையின் உணர்வுகள் வெளியாக்கப்பட்டது என்ற உண்மையை எமக்கு காண்பித்தார் குருநாதர். இப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுற்றி வரப்படும் பொழுது அவருடன் ஒரு மந்திரவாதியும் வந்தார். ஏனென்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் படிப்பறிவில்லாதவர். ஆனால் அவர் பல அற்புத வேலைகளை செய்கின்றார். புராணங்களை பற்றி கூறுகின்றார். இவர் அடிக்கடி மனிதரை புதைக்கும் இடங்களில் எரிக்கும் இடங்களுக்கும் சென்று அங்கு வரும் மனத்தை நுகர்ந்து அதனின் உணர்வு என்ன என்று அறிகின்றார். அவருக்கு இந்த சக்தி எதிலிருந்து வந்தது, எதனை அறிகின்றார், எதனை பின்பற்றுகின்றார் என்று அவரை சூழ்ந்திருந்த மந்திரவாதிகள் அறிய முற்பட்டனர். அதில் ஒரு மந்திரவாதி தான் மாலை நேரத்தில் இவர் நடந்து வரப்படும் பொழுது இருண்டு விடுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் வந்த ஒருவருக்கு கல் தடுக்கியது. அப்போது ஐயோ இருளாகிவிட்டதே, விளக்கில்லாமல் வந்துவிட்டோமே என்று ஒருவர் சொன்னார். இதனால் அவருடன் வந்த ஒரு மந்திரவாதி ஜெய் பவானி என்று தொடையை தட்டினார். சலோ என்று சொன்னவுடன் ஒரு வெளிச்சம் முன்னால் சென்றது. இதன் உணர்வை காண்பித்தார் குருநாதர். மந்திரவாதி தான் மந்திரத்தின் தன்மை கொண்டு ஆவியை ஏவல் செய்து அந்த விளக்கை முன் அனுப்பினார். அப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நான் இந்த வெளிச்சத்தை விரும்பவில்லை. என் உடலில் அகவெளிச்சம் இருளை அகற்றி நான் செயல்படும் முன் சிந்தனை என்ற இந்த உணர்வு இல்லாது போய்விட்டதே
என்று சொன்னவுடன் கூட வந்தவர்கள் அனைவரும் சிரித்துவிட்டனர். இதனின் உணர்வுகளை அப்படியே பதிவாக்கி காண்பித்தார் குருநாதர். இந்த உணர்வின் ஒளியலைகள் பதிவாக்கியிருந்த அந்த பகுதியில் நடந்து செல்லப்படும் பொழுது இதனின் உணர்வின் அதிர்வலைகளை நினைவுபடுத்தும் போது அதை எப்படி நீ கவர்ந்து உணர்கின்றாய் என்பதை காண்பித்தார் குருநாதர். இப்படியான நிலையில் அந்த மந்திரவாதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல பேருக்கு மத்தியில் தன்னை அவமதித்து விட்டாரே என்று ஏவல் செய்து எந்த வாயினால் கூறினாரோ அந்த உணர்வை அடக்க ஏவல் செய்து உணவு உட்கொள்ள முடியாதபடி பல துன்பங்களை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உருவாக்கினார் மந்திரவாதி. ஆனால் அவருக்கு மந்திரம் தெரியும், உடலில் உள்ள உணர்வுகள் தெரிகின்றது. உண்மைகளை தெரிந்து கொண்டபின் மந்திரவாதி செய்யும் போராட்டத்திற்கு தான் செல்லாமல் தனி இந்த உடலிலிருந்து பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்று முழுமை பெற்ற உணர்வுகளை எண்ணிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றவர்களிடம் உடலின் இச்சைக்கு நாம் செல்ல வேண்டாம், உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் நமக்கு நிச்சயமாக இருந்தால் போதும், இந்த உடல் கழியக்கூடியது, இந்த கழிவின் நிலைகளுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று பலமுறை எடுத்து கூறியும் கேட்காமல் எத்தனையோ வைத்தியரை கொண்டு பரீட்சிக்க பார்த்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ வேண்டும் என்ற நிலையில் அவரை துன்புறுத்தினர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தவறேதும் செய்யவில்லை. ஆனால் மந்திரவாதி பரமஹம்சர் தன்னை அவமதித்து விட்டார் என்று எண்ணி அவர் உணவு கூட உண்ண முடியாதபடி செய்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீங்கள் எனக்கு ஒன்றும் இதனாலெல்லாம் நிவர்த்திக்க முடியாது என்று சொன்னால் யாரும் கேட்பதில்லை. பரமஹம்சர் இறந்தார். ஆனால் அவருக்கு கேன்சர், புற்றுநோய் என்றுதான் மற்றவர்கள் முடிவு செய்தனர். ஆனால் எவ்வாறு ஏவல் செய்தனர் என்ற நிலையை எமக்கு தெளிவாக காண்பித்தார் குருநாதர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு சமயம் காசி கங்கை கரையில் பரமஹம்சர் இருக்கும் பொழுது ஒருவர் நான் நீரின் மேல் நடந்து காட்டுவேன் என்று சொன்னார். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், நீரின் மேல் செல்வதற்கு ஆற்றை கடப்பதற்கும் எத்தனையோ படகுகள் இருக்கின்றன, இதற்காக வேண்டிய சக்திகளை பெற்று நீரில் நடந்து செல்வதால் உனக்கு என்ன நற்பயன் விளையப் போகின்றது? இவ்வளவு பெரிய வித்தைகளையும் நீரை கடப்பதற்கா என்று கேள்வி கேட்டு உலக வாழ்வில் நஞ்சினை கடந்து புவியின் ஈர்ப்பினை கடந்து நீ விண்ணுலகம் செல்லும் வித்தைகளை கற்றுக்கொண்டாயா என்று கேட்டார். ஆனால் இது பற்றிய ராமஹம்சரின் உணர்வுகள் எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. இதை எனக்கு நினைவுபடுத்தினார் குருநாதர். இவைகளையெல்லாம் உங்களிடத்திலும் பதிவு செய்கின்றோம். நாளை விஞ்ஞான உலகில் எத்தனையோ விருதங்கள் வரப்போகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு குருநாதர் காண்பித்த அருள் வழியில் உங்களுள் பதிவாக்கப்படும் பொழுது உலகின் நிலைகளை அறியவும் இருளிலிருந்து மீளவும் உள் உணர்வின் தன்மை வலிமை பெற்றால் உங்களை காக்க இந்த பதிவின் நிலைகள் எண்ணங்களாகி அந்த உணர்ச்சியின் தன்மைகள் கொண்டு உங்களை காக்கும். அருள் சக்தி உங்களிலே பெருகும் என்பதற்காகத்தான் இதை செய்கின்றோம். 2014 பல விபரீத விளைவுகள் வரப்போகின்றது. காற்று மண்டலங்கள் நஞ்சாகப் போகின்றது. மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகள் மற்ற விஷங்களுடன் கலக்கின்றது. ஒரு நல்ல சத்தினை விஷத்துடன் கலக்கப்படும் பொழுது நல்ல உணர்வுகள் விஷத்தின் இயக்கமாக அடிமையாகிவிடும். நல்ல உணர்வுகள் இங்கே பரவி இருப்பினும் விஷத்தன்மை காற்றிலே படரப்படும் பொழுது அதை நுகரும் மனிதர் தன் இனத்தையே கொன்று புசிப்பவராக, சிந்தனையற்றவர்களாக மாறும் தன்மை வரும். ஆகவே இதே போன்ற நிலையிலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் மீட்டுக்கொள்வதற்காக அருள் ஞானியின் உணர்வுகளை உங்களிடத்தில் பதிவு செய்கின்றோம். குருநாதர் காண்பித்த அருள் வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் உணர்வை நீங்கள் நுகர்ந்து இருளை நீக்கி பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று உங்களை பாதுகாக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் வளர வேண்டும் என்பதற்குத்தான் இதன் வழியில் செயல்படுகின்றோம்.
என்று இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் ஞானகுரு அவர்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. ஒரு அற்புதமான உபதேசத்தை நாம், அதாவது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இது போல இந்த வீடியோ பதிவு கொடுக்கறதுனால எல்லாரையும் நான் தெரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் இதெல்லாம் பலமுறை படித்தது தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த விஞ்ஞானத்தினுடைய கடைசி எல்லையில் இருக்கக்கூடிய இத்தருவாயில் எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் சொல்கின்றார் பாருங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சில பேருண்மைகள்லாம் இதில் உள்ற அடங்கியிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தபோவனத்தில் குருவிடம் பெற்ற அனுபவங்கள் என்ற புத்தகத்திலிருந்து தான் அதை நம்ம படிக்கிறோம். அதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்ற தலைப்பில் இருக்கும். அதில் பாருங்கள், முதல்ல ஒரு 1000 ரூபா பணத்தை சங்க நல்ல கத்தியை தீட்டி நடு காட்டில் கொண்டு வச்சு, உனக்கு நான் காளிக்கு பூஜை செய்ய போகிறேன், உன்னை கொலை பண்ணி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரத்தத்தை இங்கேருந்து காளிக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு. உள்ளதுலேயே கல்கத்தா காளி தான் பெரிய காளி இல்லையா? இந்த காளிக்கெல்லாம் எல்லாம் காலி செய்யக்கூடியவர் நமது சர்க்குருதேவர். என்ன அவ்வளோ பெரிய, ஏன்னு கேட்டிங்கன்னா, துன்பத்தையே துன்பமாக்கும் தியானம் நமது சர்க்குருதேவர் கொடுத்த நிலைகள் அவ்வளோ பெரிய பேருண்மைகள். 1000 ரூபா பணத்தை கொடுத்து கல்கத்தாவுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. டிக்கெட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னவர் டிக்கெட்டை கொண்டாந்து கையில் கொடுத்ததும் கையில் வாங்கின கையோடய கட்டி அரவணைச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்கத்தாவுக்கு போயிடுறாங்க. ஏன் அப்புறம் டிக்கெட் எடுக்கணும்? இந்த சூட்சம நிலைகள்லாம் நாம் உணர்ந்தால் போதும். ஆக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நாம் போகிறதுக்கு அரசனுக்கு கப்பம் கட்டிவிட வேண்டும், வரி கட்டிவிட வேண்டும். நாம் இதேமாரி போனாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ எல்லாரும் இதேமாரி போனால் அப்போ அரசன் எப்படி ஆட்சி செய்கிறது? எல்லாம் பற்பல நுணுக்கங்கள் இது உள்ள நிற்கிது. ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே வருவார், நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருட்பிரகாச வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாழ்ந்தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அருட்பிரகாச வள்ளலார் அங்கே திண்ணையில் மூலையில் உட்காந்து சாப்பாடு பசியில் அவர் இருக்கார். அந்நியார் சாதம் போடுறாங்க. அவர் அண்ணங்கார் அடிக்கிறாரு, துன்புறுத்துறாரு. ஆனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் ஏன் இப்படின்ட்டு அவர் சிந்தித்து அவர் அந்த உணர்வோடு ஒன்றி அப்படி போகக்குள்ள அந்த ஆன்மாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆன்மா இணைகிறதா, குரு ஒளி, அதாவது குரு நேரடியாக உபதேசம் கொடுக்கலைனாலும் செவி வழி வந்த செய்திகளை நாம் சொல்கிறோம். சரிங்க, இந்த அளவில் இதை நாம் நிறைவு செய்துக்கலாம். ஆக மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், தவசிகள், ரிஷிகள், மகரிஷிகள், சப்த ரிஷிகள், மாமகரிஷிகள் அப்படிங்கிறது பெரிய கேட்டகரி. அந்த கேட்டகரியெல்லாம் பெரிய லெவல். ஆக நாமளும் அந்த மகரிஷி என்ற நிலைக்கு நாமளும் போகணும். ஆக உடல் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, மாறிய உணர்வுக்கு பருவம் பெறுகின்றோம். நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம் என்று சொல்லி நாமளும் அந்த நிலைக்கு போவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்மளுடைய எண்ணம் தான். ஆக எண்ணத்தை சமப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன ஆத்மபுத்தி தியானத்தை பண்ணிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவர் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அனைத்து திருவுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது வாழ்க்கையில் உங்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று நீங்கள் சாமிமா சர்க்குருதேவர் அருளாசியும் அகத்தியமா மகிழ்ச்சினர் சத்தியம் துருவமா மகிழ்ச்சினர் சத்தியம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷியின் சத்தியம் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அருளாசிமர் சத்தியம் வள்ளலாருடைய அருட்பிரகாச வள்ளலாருடைய அருளாசிமர் சத்தியம் எல்லா மகிழ்ச்சிகளின் அருசத்தியும் எல்லா ஞானிகளின் அருள் சத்தியும் மகான்களின் பேரருள் பேரொழியும் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று, சொல்லில் இனிமை பெற்று, செயலில் புனிதம் பெற்று, மலரின் மனம் பெற்று, மகிழ்ந்துவான் சக்தி பெற்று, அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்துள்ளோம். பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரன் ஆகுவோம். பேரானந்த நிலைகளை பெறுவோம். புவிப்பற்றை நீக்குவோம். அருள் ஒளியை பெருக்குவோம். என்றும் 16 என்ற ஏகானந்த வாழ்க்கையை வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெறுவோம். களி கடந்து கல்கிக்கு செல்வோம். குரு அருளால் செல்வோம். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், குரு அருள் பெறுவோம், தெய்வ குணம் பெறுவோம், தெய்வசக்தி வளர்ப்போம். எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பு அருள்வொளி சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அனைத்தையும் பதிவு பண்ணுங்கள். மற்ற வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? சரி, அன்பு அருள்வொளி சொந்தங்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.